நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கெட்டப்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஹில்லேரியஸாக இருக்குது. அதாவது என்ன ஆப்டாக இருக்குது அந்த ஆயாவை பாருங்க, சும்மா கும்முன்னு பக்காவாக கில்ஃபோ இருக்கு ஆயா. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். என்ன பண்ண போறீங்க சார்? பேரழகன் படத்துலேருந்து ஒரு காமெடி சீனத்தை ஸ்கூப் பண்ணி பண்ண போகிறோம். அம்மா ஸ்னேகா, சீக்கிரம் வாமா. வாமா. ஸ்னேகா பிரேம்குமார் காம்பினேஷன் எப்படி? சூப்பரா இருக்கும். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா இதையும் போட்டுக்கம்மா. என்ன பாசம் நினைச்சீங்களா? அம்பட்டும் நடிப்பு. காலை தொட்டு கும்பிட்டு போனானே அவன் என் பெத்த புள்ள. அவன் பொண்ணை பார்க்கறதுக்கு நீ பொண்ணுக்கு வராங்களாம். அதுக்கு தான் பொண்ணு பார்க்க வர்றதுனால நீ இப்படிலாம் போட்டு வச்சிருக்கான். என்ன நகையெல்லாம் போட்டான்னு பார்த்தீங்களா? இப்படி தான் போடுவான். தீபாவளி கூட போட்டான், மத்தியானமே கழிச்சிட்டான். பொங்கலுக்கு போட்டான், அத்தை வந்து ராத்திரி கழிச்சிட்டான். இப்போ போட்டான், அடுத்த நிமிஷமே கழிட்டினாலும் கழிட்டிடுவான். சும்மா போவேன். என்ன பண்ண போகிறானுங்களோ தெரிய போடுவோம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது. ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டா மாதிரி அதே தான் இது. அத்தை ஓவரா பண்ணின்னு இருக்காதீங்க. உங்க பேத்திய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். சரி சரி, இந்தாங்க பிரசாதம், வடை, பாயாசம். பாவாசமா இந்தாங்க. அப்படியே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாசமா போ. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. வெண்டலூர்ல இருந்து பொண்ணு எடுத்தோமா, இப்பதான் இவளுக்கு வடை சொல்ல தெரியுது. எனக்கு தெரியும். எமக்ராதிக்கு நம்ப முடியாது. எது கொடுத்தாலும் விஷம் வச்சு கொடுத்துடுவா. வடை கொடுத்துக்கிறா, டச் பண்ணாம சாப்பிடக்கூடாது. காக்காலாம் சாப்பிடல, பரவாயில்ல, சாப்பிடலாம் சாப்பிடலாம். அப்புறம் என்ன கொடுத்தா? பால் கொடுத்தா போல இருக்கு. பாவாசமா? ஆமா, பாவாசத்துல கூட பால் டாயில் கலந்தாலும் கலந்துடுவா. பரவாயில்ல, பூனை கூட தேவையில்ல, சாப்பிடலாம். அப்புறம் சாப்பிடுவான். ஏம்மா 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 மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்துட்டாங்கம்மா. தயவு செய்து வாயை கொஞ்சம் மூணு கம்முன்னு புரியுதா? நீ தான் கொடுத்துட்டல, அப்புறம் எழுவு. நான் ஏன் பேச போறேன்? அபசகுரமா பேசாதம்மா. ஆகா ஆகா, மாப்பிள்ள வர அழகா பார்த்தா ஏமா எம்ஜிஆரே வேஷ்டி கட்டு வந்தா போல இல்ல? இது எம்ஜிஆர் வேஷ்டி இல்ல, எம்சிஆர் வேஷ்டி. சூப்பர் சூப்பர். மாப்பிள்ள இவங்க தான் எங்க அம்மா. நமஸ்காரம் பண்ணிங்க மாப்பிள்ள. பெரியவங்களை பார்த்தா மரியாதை தரணும்னு பட்டவா சொல்லியிருக்கு. பாட்டி தாத்தா மாப்பிள்ள எங்க உங்க காலை கொஞ்சம் காட்டுங்க. என்ன குழந்தை இத பாட்டி காலை காட்ட மாட்டுது? சார் கோச்சிக்காதீங்க, எங்க அம்மா கொஞ்சம் இல்லம்மா முன்கோபி சார், ரொம்ப நல்லவங்க. சரி பாட்டி ஆசீர்வாதம் பண்ணி தொலை. நான் போ. உட்காருங்க உட்காருங்க. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இந்த மாதிரி பேசலாமாம்மா? தப்புமா? சரி பல வரல பேசாம பொண்ணு வர சொல்லுங்க. குழந்தை இப்ப பொண்ணு வரப்போகுது. அப்படியே என்ன பார்த்து அழகுல பயங்கி கீழே விழுப்புற பாரு. ஆமாண்டா சின்ன, ஆமாண்டா சின்ன. ஆமா ஆமா இப்படி ஆமா
அப்பா கிட்ட போய் நெல்லுப்போம் நெல்லுமா பார்த்துங்க சார் இதுதான் என் பொண்ணு. பொண்ணு ஓகே, வாய்ஸை நான் செக் பண்ணோம். எங்க கொஞ்சம் பாட சொல்லுங்க பார்க்கலாம். அவள் தானே சார் என் பொண்ணு பாட்டு கேட்டுன்னு வச்சுங்க, நாள் ஃபுல்லாக கேட்டுனே இருக்கலாம். ரெடியாம்மா? 1 2 3 4. கள்ளத்தனம் என்னடி எனக்கு ஒரு காவியம் சொல்லு என்றார். ஆகா 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 ஆகா. அம்மா பொண்ணு அழகா விட்டதை மாப்பிள்ளை அழகா பிடிச்சிட்டு போனாரு பாத்தீங்களா? இதுலயே மாப்பிள்ளை பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் பொண்ணை. இல்ல பொண்ணுகிட்ட நான் சில டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. எங்க பொண்ணு கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப மாப்பிள்ளை ஆசைப்படுறாரு. ஏய் கேமரா பக்கமா காட்டாது. கொடுத்த புதுவு ஓகே. அப்படியே கொஞ்சம் சிரிச்சு காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளோட கம்மி தான், பரவாயில்ல. ஓகே, ஃபைனல் டெஸ்ட். என்ன பண்ற? அது ஒண்ணு இல்ல பாட்டி, இப்ப இருக்க பொருட்களா மேக்கப்ப போட்டு ஏமாத்துறாளுங்க. அதான் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா பாக்குறேன். டேய் குழந்தை, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்டா. எங்க போற? பொண்ணு பார்க்க வந்து ஏன்டா பொண்ணை தொட்டு பாட போற? போறா போறா போறா. ஏய் ஏய் போடி வா ஏதுவா ஏதுவா. மாப்பிள்ளை இப்படி அடிச்சிட்டு முகம்லாம் நல்லா இருக்கு, ரத்தம் வராம தேய்ச்சி. போடு 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 போடு. நான் போலாம் வாங்க. ஏய் நான் போலாம் வாங்க. இவ்வளவு மாப்பிள்ளையே வேணாம். யாரு? ஏன் இப்படி கீழே வந்து விழுறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, அங்க ஒரு பொண்ணை 4 பேரு கலாச்சிட்டு இருந்தாங்க. எகிரி எகிரி அடிச்ச, அதான் கீழே வந்து ஊந்துட்டேன். ஆமா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த ரோடை மட்டும் கிராஸ் பண்ணி விடுறீங்களா? என் ரேஞ்சுக்கு இவ்வளவு பிரச்சனையா? நீயே கிராஸ் பண்ணிக்க வேண்டியதுதானே? எனக்கு கண்ணு தெரியாது சார். என்ன உனக்கு கண்ணு தெரியாதா? கவலைப்படாத, உனக்கு கண்ணுக்கு கண்ணா இருந்து இந்த உலகத்தை நான் சுத்தி காட்டுறேன். ஓகே? முன்னழகில் எம்ஜிஆர், பின்னழகில் கமலஹாசன், 6 அடி ஆம்பளன அமித பச்சனடி. உன்னுடைய கைகள் ஊன்று போல நான் மதுரை வீரன் தம்பி நானு மச்ச காலடி. பாவாடை சட்டை போட்ட பச்சை கிளி, பூ போல புத்தி ஒன்ன பாப்பேண்டி. வேறென்ன என்ன பத்தி சொல்ல, நான் சராசரி ஆளும் இல்ல. காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன், நாம ஒரு சோபரி கொண்ட. சூப்பர், எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ். ஹோல் டீம் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம ஸ்ரீகாந்த் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். உண்மையில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அக்கா சொல்லுங்க. ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஏன்னா அந்த கேரக்டராகவே இருந்தீங்க. நாங்கள் உங்களை தான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்க. அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணீங்க. கெட்டப்ஸ் சூப்பர். கதிர் ரொம்ப நல்லா பண்ணீங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வேஷமாக இருந்தாலும் சூப்பராக பண்ணீங்க. நீங்கள்லாம் சொல்லவே வேணாம். உங்களுடைய அந்த பாட்டு, அந்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்கள் 2 பேர் பற்றி சொல்லவே வேணாம். நீங்கள் எப்பவும் போல் நல்லா பண்ணீங்க. இவங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவங்க எல்லாருமே மொத்தத்தில் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே மாமா, பாலாஜி மாமா. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனர்ஜியான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. தனசேகர் நாகராஜ் டீம் வந்து கலக்கிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா என் மச்சான் ஸ்ரீகாந்த் அசத்திட்டான். ஓகே அண்ணே, என்னுடைய வாழ்க்கையில் தாயா இருந்து என்னை சுமந்தவள் என் ஆயா. உனக்கு தெரியும் நல்லா. ஸோ என் ஆயாவை எனக்கு நினைவுபடுத்தியவர் ஸ்ரீகாந்த். ஸோ ஸ்ரீகாந்த் உங்களுக்காக
அடி பாயா. ரொம்ப பிரமாதம். ஆனா எங்க ஆயா அவ்வளவு வைல்டா பேச மாட்டாங்க. நீங்க ஒரு வில்லி ஆயா. பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங்.